சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் நிறைய ட்ரிப்பு வந்து ஸ்போக்கன் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குழந்தைங்க லெவலுக்கு கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் மேக் பண்ண தெரிலமா, அதனால் நான் வந்து நோட்டில் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தா ஒரு 50% நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ஸ்வர்ரு, வியஞ்சன் இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ நீங்கள் அது ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஹிந்தியே பேச தெரியாது, எனக்கு எழுத்தே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த எழுத்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து தமிழ்லேயும் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க, இந்த எழுத்துக்களை நீங்கள் நல்லா வந்து ப்ரொனவுன் பண்ணி பாருங்கள். க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ங. இது வந்து ஞ, ட, 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 ந, த, 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 ந, ப, ஃப, ப, ப, ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ. இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரித்து பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, எழுத்துக்களை உச்சரிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது வந்து நம்ம பாரக்கடி போட்டிருக்கிறோம் அப்படின்னா என்னென்னா உயிர்மை எழுத்துக்கள். இப்போ நம்ம ஹிந்தியே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்வர்னா என்ன, வியஞ்சன்னா என்ன, பாரக்கடி நம்ம போட்டிருப்போம். இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு டைம் அதை நான் வந்து உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருப்போம். இப்போ ஹிந்தியே தெரியாதவங்களுக்காக நான் இப்போ இதை ஒரு டைம் நான் சொல்கிறேன். ஓகேவாப்பா? சரி, இப்போது நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எழுத்தை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணால் முதல்ல நவுன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நவுன் அப்படின்னா என்ன, ஒரு பெயர் சொல். ஓகேவா? ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு திங், ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நவுன், பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டெல்லி, பாம்பே, கேட்டு, டாகு, கண்ணன், மாதவி, கோவலன், இந்த மாதிரி நேம் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், நவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும் இல்லையா, அடுத்து வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொனவுன்னா என்ன, பிரதிப்பெயர் சொல். எங்கே என்னால் டைரெக்டாக ஒரு பெயரை சொல்ல முடியலையோ அதை நான் பிரதிப்பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, குட்டீஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுங்க. ஹிந்தி படிக்க தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரொனவுன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மே. மே, மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மே அப்படின்னா என்னம்மா, நான். அடுத்தது தும் அப்படின்னா நீ. தும் அப்படின்னா என்னது, நீ. மே நான், தும் நீ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும். அடுத்தது யஹு. இந்த யஹு மட்டும் முதல்ல கொண்டு வாங்க. இது பேர் யஹுன்னு பேர். இவன், இவள், இது, இந்த. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யஹு அப்படின்னா இவன், இவள், இது, இந்த, அதாவது ஹீ ஷீட்டுங்கிற மீனிங் கொடுக்கும் இங்கிலீஷில். ஓகேவா? அப்போ இந்த வஹு அப்படின்னா என்ன, வஹ், ஓ, அதாவது ஓ அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஸ்போக்கனில் ஓ, ஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக. ஸோ இந்த வ அப்படின்னா என்ன, அவன். இது இவன், அது அவன். அவன், அவள், அது, அந்த. ஓகே, இந்த நான் எது ரவுண்ட் பண்ணியிருக்கணும் அது அதுக்கு சேர்ந்தது, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அதுக்கு சேர்ந்தது. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹம். ஹம்னா நாம், நாங்கள். ஆப், நீங்கள், தாங்கள். அதாவது தாங்கள்னா கொடுங்கள் இல்லை, தாங்களே கூறுங்கள், தாங்களே சொல்லுங்கள், இப்படிலாம் சொல்லலாம், அந்த தாங்கள். அடுத்தது ஏ, இவர், இவர்கள், இவைகள். வே, அவர், அவர்கள், அவைகள். ஓகேவாம்மா? இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிற பாருங்க. இந்த மேங்கிறது இருக்குல்லப்பா, இது வந்து ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர். தன்மை ஒருமை, தன்மை ஒருமை. நான் தான், நான் ஒரு ஆள் தான். புரியுதா உங்களுக்கு? அடுத்து நீ, செகண்ட் பர்சன் சிங்குலர். செகண்ட் பர்சன் சிங்குலர். எனக்கு முன்னாடி, படற்கைன்னு சொல்லுவோம், முன்னிலைன்னு சொல்லுவோம். என் முன்னாடி இருக்கிறவங்க தான் செகண்ட் பர்சன். ஓகேவா? நான் ஃபஸ்ட் பர்சன், எனக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் செகண்ட் பர்சன். ஆனால் நீ என் முன்னாடி ஒரு ஆள் தானே உட்காந்துருப்பான், சிங்குலர் தானே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும், செகண்ட் பர்சன் சிங்குலர். அடுத்து யகுவகு. இந்த யகுவகுக்கு மீனிங் 4 இருக்குது. ஆனால் இவன்கிறது ஒரு ஆள் தான், இவள்னாலும் ஒரு ஆள் தான், அவன்னாலும் ஒரு ஆள் தான். இது எல்லாமே என்னது,
தேர்டு பர்சன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்டு பர்சன் சிங்குலர் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்டு பர்சன் சிங்குலர். புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள், நாம் நாங்கள் ஹம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். நாம் என்ன சுற்றி நானும் சேர்ந்துருக்கேன், நான் தான் இங்கே தன்மை பன்மை, தன்மை பன்மை. ஸோ ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், நாம் நாங்கள், இங்கே நிறையா பேர் இருப்போம், நாங்கள். நீங்கள், எனக்கு முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கலாம், நான் யாரையாவது பார்த்து ஒரு மீட்டிங்கில் பேசலாம், இல்லை எனக்கு முன்னாடி யாரோ ஒரு பெரியவங்க, எங்கள் அப்பா அம்மா அப்படி பெரியவங்க உட்காந்துருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பன்மைனா பெரியவங்களை கூட குறிக்கலாம், எங்கள் அப்பா கூட உட்காந்துருக்கலாம், அவர் சிங்குலர் தான். ஆனால் நான் எப்படி சொல்வேன், அப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அவரை போய் நீ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பன்மை, அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ வந்து அவர் செகண்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் தாங்கள் அப்படிங்கிறதுலாம் என்னப்பா, செகண்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, இந்த ஏ வே, இவர் அவர், இவர்கள் அவர்கள், இவைகள் அவைகள், இதெல்லாம் இருக்கு இல்லையாம்மா, இது ரெண்டுமோ என்னது, தேர்டு பர்சன் ப்ளூரல். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நல்லா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஓட்டிட்டு கூட ஒரு டைம் வீடியோ ஓட்டிட்டு கூட புரியுதா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? சரி, அடுத்த சாப்டர் போயிடலாம், நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இப்போ நான் மேன் ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்க, ஐ எம் எ பாய். அந்த மேனா என்ன, ஐன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்வேன் ஐ ஆம் எ பாய் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பையன். இந்த ஆமுக்கு என்ன மீனிங்கு, நான் ஒரு பையன். ஆமுக்கு என்ன மீனிங், நம்ம ஒன்றே சொல்லுவோம், ஐ வந்தால் ஆம்ங்கிற ஆக்சிலரி வேர்பு வரணும், இந்த வேர்பு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் என்ன சொல்ல போகிறேன், மேனு ஒன்று வந்ததுன்னா அங்கே எதில் கொண்டு முடிக்கணும், அந்த சென்டென்ஸ் நீங்கள் மேலே ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்கம்மா, அதை எதை கொண்டு முடிக்கணும் தெரியுமா, ஹூ. என்ன கொண்டு முடிக்கணும், ஹூ. மே வந்தாலே ஹூ கொண்டு தான் நீங்கள் முடிக்கணும். ஓகேவாப்பா? தும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எதை கொண்டு முடிக்கணும் அப்படின்னா ஹோ. ஹோ. இந்த ஹூனா என்னென்னா இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உள்ளே நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம், நான் ஆடாக இருக்கேன் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இருக்கிறேன். நீ இருக்கிறாய், ஹோ. தும் ஹோ, தும் ஹோ, நீ இருக்கிறாய். யஹு வகு, எது வந்தாலும் சரிக்கண்ணா கடைசியில் ஹே கொண்டு தான் முடிக்கணும். இந்த ஹேக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. இவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், அவள் இருக்கிறாள், இது இருக்கிறது, அது இருக்கிறது. எனஃப். ஓகே, அப்போ யஹு வகு வர்ற வேர்டு எதில் கொண்டு முடிக்கணுங்கன்னா ஹே. ஹிந்தி தெரிஞ்சவங்க இதை பார்த்துக்கோங்க, எழுத்து தெரியாதவங்க தமிழை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறதுக்கு நான் கேரண்டி. ஓகே, அடுத்தது இந்த ஹம் ஆப் ஏ வே, இந்த நாலுமே நம்ம என்ன சொன்னோம், ப்ளூரல் ஃபார்மு. இது எல்லாம் சிங்குலர் ஃபார்மு, இது எல்லாமே பன்மை ஃபார்மு, ப்ளூரல் ஃபார்மு. ஸோ இது எல்லாமே எதை கொண்டு முடிக்கணும் அப்படின்னா ஹே. இந்த இன்னு வந்து சைலண்ட்டாக கொடுத்துருங்க, ஹைன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹைன் அவ்வளோதான், ஹைன் அவ்வளோதான். அது தொட்ட மாதிரி இருக்கணும், தொடாத மாதிரி இருக்கணும், ஹே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நாம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் இருக்கிறீர்கள், இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள், இவைகள் இருக்கின்றன, அவைகள் இருக்கின்றன. எனஃப். ஓகேவாப்பா? ஸோ டைம் நம்ம பார்த்துடலாமா. மேனா நான், மேலே ஆரம்பித்த சென்டென்ஸ் ஹூ கொண்டு தான் முடிக்கணும். மேனா நான், ஹூனா இருக்கிறேன். தும்னா நீ, தும்ங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர். நீ அப்படின்னு ஆரம்பித்தோம்னா இருக்கிறாய் தான் முடிக்கணும், ஹோ. தும் ஹோ, நீ இருக்கிறாய். யகு வகு வந்ததுன்னா, யகுனா இவன் இவள் இது இந்த, வகுனா அவன் அவள் அது அந்த. ஸோ இந்த ரெண்டு வேர்டும் ஹே கொண்டு தான் முடிக்கணும். இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுங்கிற அர்த்தம் கொடுக்கும். அடுத்தது ஹம் ஆப் ஏவே, இது எல்லாமே நம்ம ப்ளூரல் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாமே வந்துடும், ஆனால் ப்ளூரல் ஃபார்மு. ஸோ இதுக்கு மீனிங் இங்கே கொடுத்துருக்கேன், நாம் நாங்கள் ஹம்னா, ஆப்னா நீங்கள் தாங்கள், ஏனா இவர் இவர்கள் இவைகள், வேனா அவர் அவர்கள் அவைகள். இது எல்லாத்துக்குமே நம்ம எது கொண்டு முடிக்கணும், ஹே. ஸோ இதுக்கு மீனிங் இங்கே எழுதியிருக்கேன், இருக்கிறோம், இருக்கிறீர்கள், இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கின்றன. ஸோ இந்த ஹே நீங்கள் போடும்போது இந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி அது தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது எது அப்படின்னா மே வச்சு நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன்.
இப்போ நான் இங்கே உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மே அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மே, இந்த மே வந்தால் கடைசியில் என்ன பண்ணும், ஹூம் கொண்டு தான் முடிக்கணும். இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் வந்துடும். அதாவது ஐ வந்தது அப்படின்னா ஆம் அப்படிங்கிறது கொண்டு தான் முடிக்கணுங்கிற அர்த்தம். ஐனா மே, ஹூனா ஆம். ஓகே. ஸோ இப்போ இது பாருங்கள். மே ராஜு ஹூம், மே ராஜு ஹூம், மே ராஜு ஹூம், நான் ராஜு. மே லலிதா ஹூம். நல்லா பாருங்கள், இந்த மே ஆரம்பிச்சிருக்கு, ஹூவில் தான் முடிக்கும். அப்போ நான் ராஜுவாக இருக்கிறேங்கிற அர்த்தமா? இல்லை. அங்கே எப்படி ஆம்க்கு மீனிங் கொடுக்காதோ அதே மாதிரி தான் இங்கே ஹூமும். சில இடத்துல மீனிங் கொடுக்கும், சில இடத்துல மீனிங் கொடுக்காது. ஓகேவா? நான் ராஜு, ஆனால் என்னுடைய கிராமட்டிக்கல் படி நம்ம என்ன பண்ணோம், ஹூ அங்கே போட்டிருக்கணும். மே ராஜு ஹூம், மே ராஜு அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாதுன்னா. கிராமட்டிக்கல் படி என்ன வரணும், மேலே வந்ததுன்னா ஹூவில் தான் முடிக்கணும். மே லலிதா ஹூம், மே லலிதா ஹூம், மே லலிதா ஹூம், நான் லலிதா. மே லடுக்கா ஹூம், மே லடுக்கா ஹூம், நான் சிறுவன். மே லடுக்கா ஹூம். மே லடுக்கி ஹூம், மே லடுக்கி ஹூம், நான் சிறுமி. ஸோ இந்த ஹூவை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா இது ஆண்டா பெண்ணா அப்படின்னா முடியாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற நீங்கள் நேமை பொறுத்து அல்லது ஏதாவது ஆப்ஜெக்டை பொறுத்து தான் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி. மே லடுக்கி ஹூம், நான் சிறுமி, ஐ எம் எ கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். மே அத்தியாபக் ஹூம், அத்தியாபக், அத்தியாபக் ஹூம், நான் ஆசிரியர். அப்போ ஆசிரியைனா என்ன சொல்வீங்க, அத்தியாபிகா. அத்தியாபிகா அப்படின்னா ஆசிரியை. மே டாக்டர் ஹூம், மே டாக்டர் ஹூம், நான் டாக்டர். சிகிச்சக் அப்படின்னு சொல்லுவோம். சிகிச்சக் அப்படின்னா டாக்டர்னு ஹிந்தியில் அர்த்தம். மே மேனேஜர் ஹூம், மே இன்ஜினியர் ஹூம், மே லாயர் ஹூம், மே நர்ஸ் ஹூம், மே டீச்சர் ஹூம். எப்படி வேணாலும் உங்கள் ப்ரொஃபஷனை சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். மே அச்சா ஹூம், மே அச்சா ஹூம், மே அச்சா ஹூம், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். பேச்சு வழக்கில் நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த மே வந்ததுனாலே நம்ம என்ன கொண்டு தான் முடிக்கணுங்கன்னா ஹூ கொண்டு தான் முடிக்கணும். இப்போ உங்களை யாராவது கேட்குறாங்க, நீ வந்து ரவியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ரவி இல்லை. எப்படி சொல்வீங்க, நஹி போடணும். என்ன போடணும், நஹி. அதே வந்து ஆமாம் அப்படின்னா ஹா, ஹா. ஓகே. இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கப்பா. நஹி அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹா அப்படின்னா ஆமாம். இந்த இன்னும் வந்து சைலண்ட்டாக போயிடணும். ஹா அப்படின்னா ஆமாம். இப்போ உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க, நீ ரவியா? இல்லை நான் ரவி இல்லை அப்படின்னு சொல்லணும். நஹி, மே ரவி நஹி ஹூம், மே ரவி நஹி ஹூம், இல்லை நான் ரவி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நஹி வச்சும் மேலே பேசலாம். அடுத்தது இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன்ப்பா. உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மே வந்தால் ஹூவில் முடிக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகே. இப்போ பாருங்கள், நான் படிக்கிறேன் எப்படி சொல்லலாம், நான் மே படிக்கிறேன், படுத்தி ஹூ. இந்த மே வந்தால் எதை கொண்டு முடிச்சிருக்கோம், ஹூ. மே படுத்தி ஹூ, நான் படிக்கிறேன். அப்போ இந்த படுத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்பால் பெண்பால் ரொம்ப ரொம்ப இந்த இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்பால். ஏன்னா இங்கே படுத்தி அப்படின்னு வந்திருக்கு. பொதுவாக ஹிந்தியில் ஆ சவுண்டு வந்து ஆண்பால் ஒருமையை குறிக்கும், ஏ சவுண்டு ஆண்பால் பன்மையை குறிக்கும், ஈம் அதாவது ஈன் அப்படிங்கிற சவுண்டு பெண்பால் ஒருமையையும், ஈன் அப்படிங்கிறது பெண்பால் பன்மையையும் குறிக்கும். ஈன் அப்படின்னு வந்துடும். ஓகேவாம்மா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஏ ஈ. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு படுத்தி அப்படின்னா இது பெண்பால். பேசுகிறது ஒரு பொண்ணு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மே படுத்தி ஹூம். அப்போ ஒரு பையனாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா மே படுத்தாகும், மே படுத்தாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த தீ என்ன மாறிடும், தா அப்படின்னு மாறிடும். நான் பார்க்கிறேன், மே தேக்தா ஹூம், மே தேக்தா ஹூம், நான் பார்க்கிறேன்.
அப்போ இது வந்து யார் பேசுகிறா அப்படின்னா ஒரு பையன். தேக்தா ஆ சவுண்டில் சொல்லியிருக்கு இல்லையா, ஆண்பால் ஒருமை. ஸோ மே தேக்தா ஹூ நான் பார்க்கிறேன்னு ஒரு பையன் சொல்கிறான். அதே ஒரு பொண்ணு சொன்னால் மே தேக்தி ஹூ அப்படின்னு சொல்லுவா. நான் எழுதுகிறேன் மே லிக்தி ஹூ பெண் சொல்கிறான்னு அர்த்தம். இது வந்து பெண் பால் அப்படின்னு அர்த்தம். அப்போ பையனாக இருந்தால் மே லிக்தாஹூ. ஓகே, நம்ம டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நான் யோசிக்கிறேன் மே சோச்தாஹூ. இது ஆனா பெண்ணா? ஆ சவுண்டு, சோச்தா ஆ. நான் யோசிக்கிறேன் ஆண்பால். ஓகே, ஸோ இது ஆண்பால் சொல்கிறாங்க. அப்போ பெண் பாலாக இருந்தால் என்ன சொல்வீங்க? மே சோச்தி ஹூ. அடுத்து நான் சாப்பிடுகிறேன் மே காத்தா ஹூ. நான் சாப்பிடுகிறேன். அப்போ இது வந்து ஆண்பால். இப்போ நான் எழுதியிருக்கிறது ஆண்பால். அதே பெண் பாலாக இருந்தால் மே காத்தி ஹூ நான் சாப்பிடுகிறேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிளில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மே அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். மே வந்தால் ஹூ கொண்டு முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இங்கே ஏன் இப்படியெல்லாம் வந்ததுங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்தது வேர்ப்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். ஓகே, இன்றைக்கி இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கிளாஸாக வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இதாக நான் உங்களுக்கு என்னால் முடியும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன் வீடியோ. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே 50% நான் கேரண்டி நீங்கள் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.